மலம் கழிக்கும் பொழுது மலம் காய்ந்தது போல, அதாவது நீர்த்தன்மை மிக மிக குறைந்து உலர்ந்தபடி வெளியேறுவது. இது போல பல நாட்கள் வெளியேறினால் அதுவும் மூல நோய் வருவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும். பொதுவாக போதுமான நீர் எடுத்துக்கொண்டு நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கொண்டு வந்தால், கீரை வகைகள், கேரட் இது போன்ற நார்ச்சத்து உணவு வகைகளை எடுத்துக்கொண்டால் மலச்சிக்கல் வராது. அதிகமாக மாமிச உணவுகளை உண்பவர்களுக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு கண்டிப்பாக மலச்சிக்கல் உருவாகும். அது இல்லாமல் பொதுவாக அதிக இறைச்சியை சாப்பிடுபவர்களுக்கு பலவிதமான நோய்கள் நிச்சயமாக வருகிறது. இதிலே இப்பொழுது முஸ்லிம் சகோதரர்கள் நிறைய மாமிசம் எடுத்துக்கொள்வார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் அவர்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் 5 வேளை தொழுகை செய்வார்களேயானால் அது அவர்கள் அந்த தொழுகை முறையின் மூலமாக அது ஒரு கடுமையான உடற்பயிற்சியை போன்றதுதான் அவர்களுடைய தொழுகை. அதனால் அவர்களுக்கு வியாதி வருவதில்லை. மாமிசத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டு சில பேர் அவர்கள் பணி காரணமாக ஒரு வேளை மட்டும் தொழுகை செய்வார்கள். அவர்களுக்கும் இது போல நோய்கள் வருவதை நான் கண்கூடாகவே எனது 29 வருட கால அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன்.